உலக பிரசித்தி பெற்ற ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் பொங்கல் விழா திருவனந்தபுரம் அருகே இன்று விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்களுடன் சேர்ந்து அரசியல் பிரபலங்கள், நடிகைகள் என அனைத்து தரப்பினரும் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் பொங்கலிட்டு குடும்பத்துடன் வழிபாடு நடத்திய நடிகை இனியாவுடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை இனி பார்க்கலாம். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள ஆற்றுக்கால் பகவதி அம்மன் திருக்கோவிலில் லட்சக்கணக்கான பெண்கள் பொங்கலிடும் பொங்கல் திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சுமார் 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் இங்கு பொங்கலிட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி முக்கிய பிரமுகர்களும் சினிமா நடிகைகளும் தற்பொழுது பொங்கலிட்டு வருகின்றனர். வாகை சுடவா படத்தில் நடித்த இனியா நடிகை அவர்கள் தற்பொழுது பொங்கலிட்டு வருகிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். மேடம் வணக்கம். அதாவது இந்த பொங்கல் திருவிழா திருவனந்தபுரத்தில் எந்த அளவுக்கு ஃபேமஸாக கொண்டாடப்பட்டது? இது பொதுவா லேடிஸ் சபரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி 40 லட்சம் பேர் வர்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஸோ 40 லட்சம்னு வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு டெம்பிளில் சுற்றி இருக்கிற இடமே எவ்வளோ ரேடியஸில் ஆளுங்க இருக்கோ சுற்றி இருக்கோ அப்படின்றத நினச்சி பார்க்கணும். ஸோ ஒரு ஹெலிகாப்டர் வச்சு டாப் ஆங்கிள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த திருவனந்தபுரம் சிட்டி மட்டும் எவ்வளோ ஜனங்கள் வந்திருக்காங்க அப்படின்றது. நானே மெட்ராஸ்லேருந்து நேற்று ஷூட்டிங்கோட பிரேக்கில் தான் சேர்ந்து லாஸ்ட் மினிட்ல எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அதுவே எனக்கு இப்போ கடவுளோட பெரிய அருள்னு சொல்லலாம். லாஸ்ட் மினிட் சேர்ந்ததில் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இது மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் எங்களுக்கு காலகாலமா அந்த பாரம்பரியத்துல கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு ஃபெஸ்டிவல். அதாவது இந்த பொங்கல் திருவிழாவில் என்னென்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க? நிறைய பேர் டிஃப்ரெண்டான வழிபாடுகள் எல்லாம் செய்வாங்க. பொங்கல்லே சக்கரை பொங்கல் இருக்கு, அது என்ன சொல்ற வெல்லம் வச்சுட்டு அந்த பொங்கல் இருக்கு. அப்புறம் வெறும் சோறு மட்டும் வச்சுட்டு தேங்காய் போட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு விட என்னோட அம்மாக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியும். ஏன்னா நாங்க எல்லாரும் நியூ ஜென்ரேஷன்ஸ். ஸோ இருந்தாலும் நான் ரொம்ப ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற ஆளு. ஸோ எங்களோட ஃபேமிலியில இருந்து அம்மாவோட பாரம்பரியத்துல இருந்து அம்மாவோட சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மாவும் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ காலகாலமா நாங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொங்கல் திருவிழா அதாவது பல்வேறு படங்கள்ல நடிச்சிட்டு எந்த சூழல்ல இது போன்ற பொங்கல் திருவிழாக்களை கலந்து கொள்ற உங்களுக்கு எப்படி இருக்கு? மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா சென்னையில தமிழ்நாட்டுல பொங்கல் மாட்டு பொங்கல், தை பொங்கல், காணும் பொங்கல் அந்த மாதிரி கொண்டாடுவேன். பட் அந்த ட்ரெடிஷனை விட இது பர்டிகுலர்லி ஒரு டெம்பிள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த கடவுளுக்காக நம்ம வேண்டிக்கிறது. ஸோ இது ஒரு டெம்பிள்ல தேடி இத்தனை பேர் வர்றது பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் இது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் பங்கு கொள்ள முடிஞ்சதுல. இதாவது இது போன்று இங்கு இந்த பகுதியில் மட்டுமின்றி கோவிலை சுற்றியுள்ள 15 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு சுமார் 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் தற்பொழுது பொங்கலிட்டு வருகின்றனர். கோலாகலமாகவே இந்த பொங்கல் திருவிழா நடைபெற்று வருகிறது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருவனந்தபுரம்.